மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கான்கிரீட் சாலை அமைத்தல், கதிரடிக்கும் களம் அமைத்தல், மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் உள்ளிட்ட 10 பணிகளுக்கான பூமி பூஜையை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்யாணி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு 43,18,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கான்கிரீட் சாலை அமைத்தல், கதிரடிக்கும் களம், மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் உள்ளிட்ட 10 பணிகள் தொடங்க பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் 10 பணிக்கான பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சத்திரம் ஒன்றிய திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நீர்மோருடன் குளிர்ச்சியான பழ வகைகளும் வழங்கினார். கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர் கொடுத்த அறிவிப்பின்படி புதுச்சத்திரம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மத்திய மாவட்ட வங்கியின் முதன்மை தலைவர் KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனை அடுத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி பழங்கள், வெள்ளரிக்காய், நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், புதுச்சத்திரம் ஒன்றிய செயலாளர்கள் கௌதம், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ராசிபுரத்தில் பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை விளையாடும் வகையில் தனியார் பொழுதுபோக்கு பூங்காவை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டணாச்சம்பட்டி பகுதியில் குழந்தைகளுக்கான தனியார் விளையாட்டு பொழுதுபோக்கு பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த பூங்காவில் உள் விளையாட்டு கிரிக்கெட் பயிற்சி, பிளாஸ்டிக் படகு விளையாட்டு, வில்வித்தை, 3D விஷுவல் ஷூட்டிங், கயிறு கட்டி குதிக்கும் விளையாட்டான பங்கி ஜம்பிங், பந்தய ஆர்கேட் விளையாட்டு, சரக்கு விளையாட்டுகள், குழந்தைகளுக்கான நீச்சல் குளம் உள்ளிட்ட அனைத்து வகையான விளையாட்டு மைதானம், திறந்தவெளி உடற்பயிற்சி மைதானம், பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர், பூங்கா நிர்வாகிகள் இளையராஜா, கார்த்திக், பிரபுராம், திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கி கால் முறிவு ஏற்பட்ட இளைஞனை 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், புதுச்சத்திரம் அருகே உள்ள பாச்சல் பிரிவு சாலை அருகே சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி வந்த வேன் ஒன்று திடீரென்று இடது பக்கம் திரும்பியதால் இடதுபுறத்தில் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது. இருசக்கர வாகனத்தில் வந்தவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு தூக்கி எறியப்பட்டார். அப்பொழுது அந்த வழியாக வந்த நாமக்கல் மாவட்ட சுகாதார பணிகள் குழு இயக்குநர் பூங்கொடி, நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று படுகாயமடைந்தவரை அப்பகுதி மக்கள் உதவியுடன் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அதில் சேலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருச்செங்கோடு அடுத்துள்ள மொலசி பகுதிக்கு ஒடிசாவிலிருந்து ரயிலில் கடத்தி வந்த சிறைப்பறவைகள் 6 கிலோ கஞ்சாவுடன் கைது. மொலசி காவல்துறையினர் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் இடைப்பாடி லண்டன் வலசு பகுதியைச் சேர்ந்தவர் பாலா என்கிற தனபால். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கடத்தல் வழக்கில் கோவை சிறையில் இருந்தபோது தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீகுமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. தண்டனை காலம் முடிந்து சிறையிலிருந்து வெளிவந்த பின்னரும் இருவரின் நட்பும் தொடர்ந்தது. இந்த நிலையில் இவர்கள் கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்து தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மொத்தமாக கைமாற்றி வந்தனர். இருவரும் கடந்த வாரம் ஒடிசா சென்றனர். அங்கு 6 கிலோ கஞ்சா வாங்கி 3 பண்டல்களாக கட்டி ரயில் மூலம் எடுத்து வந்தனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் இறங்கினால் போலீசாரிடம் சோதனையில் சிக்கிக் கொள்வார்கள் என்பதனால் இருவரும் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு முந்தைய ரயில் நிலையமான காவேரி ரயில் நிலையத்தில் ஒடிசா ரயில் சிக்னலுக்காக மெதுவாக சென்று கொண்டிருந்த போது மெதுவாக சென்ற ரயிலிலிருந்து கஞ்சா பண்டல்களுடன் குதித்தனர். பின்னர் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விட்டம்பாளையம் பெருமாள்மலை அருகே உள்ள தனபாலின் மாமியார் வீட்டில் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைக்க முடிவு செய்து அந்த வழியாக வந்து 2 வீலரில் லிப்ட் கேட்டு சென்றனர்.
தனபாலின் மாமியார் வீடான விட்டம்பாளையத்தில் இறங்கி மாரியம்மன் கோவில் வழியாக சென்று கொண்டிருந்த போது மொலசி காவல் உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் தலைமை காவலர்கள் மதிவாணன், தாமரை சங்கரன் ஆகியோர் எதிரில் வந்தனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களை பரிசோதனை செய்தபோது அவர்களிடம் 6 கிலோ மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த காவலர்கள் மொலசி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து குமாரபாளையம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிகம் கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இதை உருவாக்கியவர் முன்னாள் தலைவர் கலைஞர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் பெருமிதம். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகையை மாவட்ட செயலாளர் KRN ராஜேஷ்குமார் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கி வருகிறார். நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள திமுக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாமக்கல் ராமலிங்கம், சேந்தமங்கலம் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கல்வி உதவித்தொகை வழங்கி பேசினார். தமிழ்நாடு இந்தியாவிலே ஹையர் எஜுகேஷன்ல முதல் மாநிலமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. சமீபத்திலே பாராளுமன்றத்திலே பிரதமர் பேசுகின்ற போது சொன்னார், படிச்சார், எங்க முன்னாடியே படிச்சார், இந்தியாவில் எங்கெங்க மருத்துவக் கல்லூரி இருக்குதுன்னா முதல் மாநிலம் தமிழ்நாடு. எங்கெங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது முதல் மாநிலம் தமிழ்நாடு. இது அனைத்து கல்லூரிகளும் அப்பொழுதுதான் எங்களுடைய திருச்சி சிவா MP குறுக்கிட்டு பேசினார். என்ன தெரியுமா சொன்னார்? மாண்புமிகு தலைவர் அவர்களே, இங்கே பாராளுமன்றத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இந்த கல்லூரிகளில் 80% கல்லூரி யாரால் கட்டப்பட்டது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு, மேற்கு, தெற்கு நகரங்கள், நாமக்கல், மோகனூர், சேந்தமங்கலம் ஆகிய ஒன்றியங்கள், சேந்தமங்கலம், மோகனூர் மற்றும் கொல்லிமலை நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் 200 குழந்தைகள் கல்வி உதவித்தொகை வழங்கி பேசும்போது, இந்தியாவிலேயே அதிகம் கல்லூரிகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு காரணம் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் நலங்கிள்ளி, நாமக்கல் மாநகராட்சி துணை மேயர் பூபதி, நகர திமுக செயலாளர்கள் ராணா ஆனந்த், சங்கர், சிவகுமார், ஒன்றிய திமுக செயலாளர்கள் அசோக்குமார், பழனிவேல், நவலடி, டவுன் பஞ்சாயத்து செயலாளர்கள் செல்லவேல், தனபால், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கிருபாகரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சித்தார்த், துணை ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திரன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இளம்பருதி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சத்திரம் அடுத்துள்ள நவனி ஊராட்சியில் 69.83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தினை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நவனி ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் வேண்டும் என அந்த பகுதி மக்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கினார். இதனை அடுத்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் 69.83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கியது. தற்போது பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதற்கான திறப்பு விழாவும் நடைபெற்றது. நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுடன் உரையாடினார். தமிழ்நாடு அரசு அறிவித்த நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து மகளிர் சுயோதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி குறித்தும் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதா, முத்துலட்சுமி, புதுச்சத்திரம் ஒன்றிய செயலாளர் கௌதம், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.